வெக்கம் மானம் இருக்கிறவங்களா இருந்தா இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லல. அதுதான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுல இருந்து என்ன பத்தி புரியல. என்ன விஷயம்? உங்க அப்பாவை பார்க்க வந்தேன். அவரை யாரும் பார்க்க தேவையில்லை. அதை பத்தி யாரும் சொல்ல தேவையில்லை. நேற்று காலட்சேபத்தில் அவமானப்படுத்தினது போதாது, இன்னையே இங்க வந்தீங்க. அப்படின்னு பெரிய அவமானது போச்சு. வேணும்தான் அப்பாவை கூட்டு வந்தீங்க. அங்க அவர் கத்துனதுல எவ்வளவு அசிங்கமா போச்சு. என்ன அசிங்கம்? உங்க அப்பாவுக்கு திடீர்னு ஆவேசம் வந்துருச்சு. பக்தி பெருக்கல சாமி வந்து கூச்ச போட்டாரு. ஓஹோ, ஆவேசம் வந்தா கமான் கமான் தான் கத்துவாங்களா? அது அவங்க மனோபாவத்தை பொறுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல வெறி இருக்கும். ஆவேசம் வரும்போது அதை பத்தி தான் கத்துவாங்க. உங்க அப்பாவுக்கு ஆவேசம் வந்தா கமான் கமான் கத்துவாரு. உங்களுக்கு ஆவேசம் வந்தா ரவி ரவின்னு கத்துவீங்க. அளவுக்கு மீறி பேசாதீங்க. உங்க மேல எனக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. மிஸ் மாலதி, என்னை பத்தி நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்க அப்பாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். என்னது? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு எலியட் பீச் வந்தீங்கன்னாக்க நான் அவசியம் சொல்றேன். நாங்க எல்லாம் வரமாட்டேன். இன்னும் எங்க வருவீங்க? மேடம், உங்க அப்பாவை பத்தின பெரிய ரகசியம் இது. அப்புறம் உங்க இஷ்டம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கா இருக்கிறது உங்க குடும்பத்துக்கே நல்லதில்லை. உங்க குடும்பத்து மேல அக்கறை இருந்தா ராத்திரி 8 மணிக்கு எலியட் பீச். என்ன முடிக்கிறா? என்னடா அது நிஜமாவே அடிக்கிறீங்க? நிஜமாவே நகையை திருட வந்தாக்கா? நோ மென்ஷன் மாலதி, டோன்ட் மென்ஷன். நான் உண்மையை சொல்லட்டுமா? அந்த ரவுடி பசங்களை விட்டு நான் தான் உன்னை வழிமறைக்க சொன்னேன். டேய், நான் மிரட்டுற மாதிரி மிரட்டுறேன், நீங்க ஓடி போயிடுங்கறானே. அவங்க என்னையே உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக அவங்கள போட்டு அடிச்சு உதைச்சு நகையை எடுத்து வந்துட்டேன். இந்த உன் நகை. ரவி, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? உன் அன்பை சம்பாதிக்கிறதுக்கு தான் மாலதி. அவன் காதலுக்கா உயிரையே தியாகம் பண்றான். நான் உண்மையே தியாகம் பண்ணேன். ஐயோ, உங்களை என்ன செய்யறதுன்னு தெரியல. பேசாம லவ் பண்ணிடும்.